ஒன்றே குலம் என்று பாடுவோம், ஒருவனே தேவன் என்று போற்றுவோம். எம் ஆர் ராதா முரட்டு குணமுடைய நடிகர் என்பது அனைவருக்கும் தெரிந்ததுதான். ஆனா என்.எஸ். கிருஷ்ணனின் நெருங்கிய நண்பர் என்பது பலரும் அறியாதது. என்.எஸ். கிருஷ்ணனிடம் மட்டும் எப்போதும் எம் ஆர் ராதா சாந்த சொருபியாகவே இருப்பாராம். இருவருக்கும் இடையே கோபம் வருவதுண்டு என்றாலும் நீடிக்காமல் உடனே மறைந்து விடுமாம். நகைச்சுவை நடிகர்களிலேயே சொந்த குரலில் அதிக பாடல்களை பாடியவர் என்.எஸ். கிருஷ்ணன் தான். எம்ஜிஆரின் கொடை குணத்திற்கு முன்மாதிரியாக இருந்தவர்கள்ல என்.எஸ். கிருஷ்ணனும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. எம்ஜிஆர் அறிமுகமான சதிலீலாவதி படத்தில்தான் இவரும் அறிமுகமானார். மதுவின் தீமைகள், மதுவிலக்கு பிரச்சாரம் ஆகியன சார்ந்து நல்ல தம்பி என்ற படத்தை தயாரித்த என்.எஸ். கிருஷ்ணன் இறுதியில் மதுபோதை பிரியராகி 49 வயதிலேயே உயிரிழந்ததுதான் துரதிர்ஷ்டமான சம்பவம். கலைவாணர் பட்டத்தை இவருக்கு அளித்தவர் பம்மல் சம்பந்த முதலியார். சென்னை மயிலாப்பூரில் இருந்த நடராஜன் கல்விக் கழகம் என்ற அமைப்பு இவருக்கு இப்பட்டம் வழங்க வழிவகை செய்தது. 1949 காந்தி நினைவாக நாகர்கோவிலில் காந்தி ஸ்தூபியை அக்காலத்திலேயே சுமார் 50,000 ரூபாய் செலவில் எழுப்பினார் என்.எஸ். கிருஷ்ணன். இந்தியாவிலேயே விலை உயர்ந்த காந்தி ஸ்தூபியை நிறுவியவர் என்.எஸ். கிருஷ்ணன் தான். என்.எஸ். கிருஷ்ணனுக்கு 3 மனைவியர்கள். முதல் மனைவி இருக்கும்போதே அந்த விஷயத்தை மறைச்சு மதுரத்தை மணந்து கொண்டார். பிறகு மதுரத்தின் தங்கை வேம்புவையும் மணந்து கொண்டார். மதுரத்திற்கு பிறந்த ஒரே குழந்தை இறந்துவிட்டது. முதல் தாரம் மற்றும் தன் தங்கை ஆகியோருக்கு பிறந்த குழந்தைகளை மதுரமை வளர்த்து ஆளாக்கினார். என்.எஸ். கிருஷ்ணன் மதுரம் இருவரும் இணைந்து நடித்த முதல் படம் வசந்த சேனா என்பதாகும். முதல் படத்திலேயே இருவரும் காதல் வயப்பட்டு மணந்து கொண்டனர். தமிழ் படங்களில் தனி நகைச்சுவை டிராக் முறையை உருவாக்கிய முதல் நடிகர் என்.எஸ். கிருஷ்ணன் தான். தமிழ் திரையுலகில் கொடைக்குணம் கொண்ட முதல் பிரபல நடிகர் என்.எஸ். கிருஷ்ணன் தான். வறுமையிலும் நோயிலும் அவதிப்பட்ட சூழலிலும் தன்னிடம் நிதி உதவி தேடி வந்தவருக்கு வெள்ளி கூஜாவை கொடுத்தனுப்பினாராம். அண்ணா இறுதியாக பங்கேற்ற நிகழ்ச்சியில் என்.எஸ். கிருஷ்ணன் சிலை திறப்பு விழாவும் ஒன்றாகும். என்.எஸ். கிருஷ்ணன் இறுதியாக பங்கேற்ற நிகழ்ச்சி அண்ணா படத்தினதாகும். கல்வியின் அருமையை நகைச்சுவையுடன் சிறப்பாக விளக்கியிருப்பார் என்.எஸ். கிருஷ்ணன். கருணாநிதியின் கதை வசனத்திற்கு முதலில் அதிக சம்பளம் அளித்தவர் என்.எஸ். கிருஷ்ணன் தான். தனது மணமகள் படத்திற்கு கதை வசனம் எழுத 10,000 ரூபாய் சம்பளமாக தந்தார் என்.எஸ். கிருஷ்ணன். படத்தின் கதை வசனகர்த்தா இவ்வளவு உயர்ந்த சம்பளம் பெற்றது இந்தியாவிலேயே முதல் முறையாக இப்படத்தில் தான் நிகழ்ந்தது என்ற கருத்தும் நிலவுகிறது. என்.எஸ். கிருஷ்ணனின் அறிமுக படம் எம்ஜிஆர் படம். இறுதி படம் சிவாஜி கணேசனின் அம்பிகாபதி படம். அண்ணாதுரை கதை வசனம் எழுதிய தமிழ் படங்கள் மிகவும் குறைவானவையே. அவற்றில் ஒன்று என்.எஸ். கிருஷ்ணன் தயாரித்த நல்ல தம்பி படமாகும். 1957 அண்ணாதுரை காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டார். அவரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சி சார்பில் அவ்வூரின் பிரபல மருத்துவர் போட்டியிட்டார். அண்ணாதுரைக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்ய வந்த என்.எஸ். கிருஷ்ணன் மருத்துவரின் நற்குணங்கள் சாதனைகளையே அதிகம் பேசினர். அனைவரும் குழம்பினர். பிரச்சாரத்தின் இறுதியில் இவ்வளவு நல்ல மருத்துவரை சட்டமன்றத்திற்கு அனுப்பிவிட்டால் இங்கே தரமான மருத்துவ சேவை எப்படி கிடைக்கும்? ஆகவே அண்ணாவையே நீங்கள் சட்டமன்றத்திற்கு அனுப்புங்கள் என்று போட்டார் ஒரு போடு. அனைவரும் அசந்து சிரித்தனர். சிறந்த பொது உடைமைவாதியும் விடுதலை போராட்ட வீரருமான ப. ஜீவானந்தம் அவர்கள் என்.எஸ். கிருஷ்ணனின் நெருங்கிய நண்பராவார். காங்கிரஸ் கட்சி பிரமுகர்கள் சிலரிடமும் என்.எஸ். கிருஷ்ணன் நட்பு பாராட்டி வந்தார். அனைத்து கட்சியினருடனும் நல்லிணக்கம் பேணுபவராக என்.எஸ். கிருஷ்ணன் விளங்கினார்.